ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பேசும் தெய்வம் சீரீஸில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பாபா மட்டும் இல்லை, முருகரும் சேர்ந்து வராரு. ஏன் பாபா மட்டும்தான் பேசுவாரா? இல்லையே, முருகரும் பேசுவார். அதுவும் காதில் கணீர்னு கவிதையே சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி எந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, திருப்புகழ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் திருப்புகழ் மட்டும் இல்லை, சச்சரிதத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சீக்கிரமாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நிறைய விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பொறுமையாக பாருங்கள். வர்த்தான வீடியோன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசும் தெய்வம் சீரீஸுக்கு நடுவில் முருகர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, எல்லா கடவுளுமே பேசுவாங்க. அது எப்படி பேசுனாங்க? நான் சச்சரதம் வாயிலா பாபா பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி முருகர் என் கனவுல பேசினாரு, அதுவும் என் காதுக்குள்ளே பேசினாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா? பாதி பேருக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், மீதி பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த புத்தகம், முருகர் ஒரு பொண்ணுக்கு திருப்புகழ் புக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இது எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த திருப்புகழ் புக்கை ரியல் சாய் மிராக்கிள்ஸ் அனிதா இந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அவங்க இதை தனியாக செய்யலை, அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் முழு சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் முருகன் தான். முருகனே விருப்பப்பட்டு அவருடைய பரிபூர்ண ஆசையோடு ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு கருவியாக அனிதாவையும் என்னையும் உபயோகிச்சிருக்காரு. உண்மையாலுமே எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் விருப்பப்பட்டால் யாரை வேணாலும் உபயோகித்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் எங்களை ஒரு கருவியாக அவர் உபயோகித்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது நான் என்ன ஸ்டோரி, இந்த புத்தகம் முருகராக தான் விருப்பப்பட்டு வெளியிட்டிருக்காரு, முருகர் தான் விருப்பப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, நடந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். சிலருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அனிதா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பட் ஒரு சிலருக்கு என்னோடய வேர்ஷன் தேவையாக இருந்தது. அதனால் இது என்னோடய சேனலில் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ரிப்பீட்டடாக சொன்னாலும் இன்னும் சில புதிய தகவல்களோடு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் அனிதா வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த மிராக்கிள் உண்மையாலுமே ரொம்ப வர்த்தான ஒரு மிராக்கிளாக இருக்கும். வீடியோ முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக மெய் சிலிர்க்கத்தான் செய்யும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரியல் சாய் அனிதாக்கு திருப்புகழ் புக் வெளியிடணும்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு ஒரு தயக்கமாகவே இருந்தது. ஏன்னா புக்கு அச்சிட்டு வெளியிடுறது, அதுவும் முருகர் கடவுள் சம்பந்தமான புக்கு அச்சிட்டு வெளியிடுறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை இல்லைங்களா? அதுக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இது சரியாக நடக்குமா, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமான்னு ஒரு தயக்கம். அனிதாவுக்கு நான் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கேன், அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். நான் மோட்டிவேட் பண்ணதும் அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓகே நம்ம செய்யலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு ஒர்க்கில் இறங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரியே நான் முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். முருகா, இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை அவங்க வெளியிடணும்னு ஆசைப்பட்றாங்க அனிதா, அதனால் இது நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன். வேண்டுனதும் அன்னைக்கு ராத்திரியே எனக்கு ஒரு கனவு. அந்த கனவில் நான் ஒரு புத்தகத்தை பார்க்குறேன். அந்த புத்தகத்தை 2 கைகள் பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் நான் கனவில் ப்ளூ கலரில் ஒரு புக்கை பார்க்குறேன். அந்த புக்கை 2 பக்கம் 2 கைகள் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கை என்னோட கை, இன்னொரு கை அனிதாவுடைய கை. பின்னாடி கோபுரம், புக்கோடைய கலர் ப்ளூ கலர். இப்படியே நான் ஒரு கனவு பார்க்குறேன். அந்த கனவில் நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை 2 கைகள் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் இந்த புத்தகம் வெளியிட்டு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுது. எல்லாரும் வாங்கி தீந்து 2வது எடிஷனை உடனடியாக அனிதா அச்சிடுறாங்க. அதாவது புக்கு பத்தலை, அந்தளவுக்கு இவங்க 2nd பப்ளிகேஷனே பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததும் நான் சொல்கிறேன் அனிதா கிட்ட, இப்படி ஒரு கனவு வந்துச்சு அனிதா. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பத்தாமல் நீங்கள் திரும்பவும் ரீஆர்டருக்காக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, 2nd டைம் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன தான் இதை சொன்னாலும் அனிதா என்ன நினச்சாங்கன்னா, நம்ம நாள் பூரா புக்கை பற்றியே பேசிக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு கனவு அந்த மாதிரி வந்திருக்குமோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்குமே உண்மையாலுமே அப்படி தான் தோணுச்சு. ஒரு வேளை புக்கை பற்றியே டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததோ என்னவோன்னு. ஆனால் அது நாங்கள் நினச்சதுக்காக அந்த கனவு வரலை.
சாக்ஷாத் முருகனே அந்த கனவை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ. நிஜமாலுமே இந்த புக்கு வெளியிட்டு இதே நான் கனவுல பார்த்த மாதிரியே 2 பக்கமும் அதை பிடிச்சி கோபுரத்துக்கிட்ட திருச்செந்தூரில் வச்சு வெளியிட்டிருக்காங்க. என்னோட இன்ட்யூஷன்லையும் இது திருச்செந்தூரில் தான் வெளியீடு ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதையும் நான் சொன்னேன் அனிதா கிட்ட. எனக்கு என்னவோ இந்த புத்தகம் வந்து திருச்செந்தூரில் தான் வெளியாகும் அப்படின்னு தோணுது அப்படின்னு. இது எல்லாமே நடந்தேறி முடிந்த ஒரு உண்மையான ஒரு ஃபோட்டோ தான் இது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் நான் கனவுல பார்த்தேன். அந்த கனவு அப்படியே நிஜமாச்சு. அனிதா புக்கு அச்சிட்டு திருச்செந்தூர்லேயே வெளியிடுறாங்க. வெளியிடும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஓகே, புக்கு வெளியாகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து அனிதாவுக்காக பிரார்த்தனை பண்ணேன். நாங்கள் இந்த வேலையில் இறங்கியிருக்கோம். உங்களுடைய ஆசிர்வாதமும் பாபா கிட்ட நான் சொல்கிறேன், பாபா உங்கள் ஆசிர்வாதமும் முருகனுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக இருந்தால் தான் எங்களால் இது சரியாக பண்ண முடியும். ஸோ பரிபூர்ணமாக எங்களை ஆசிர்வதித்து அனிதாவுடைய தயக்கத்தை போக்கி எங்களை தயவு செய்து ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினேன். அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முருகன் என் காதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு 3 வரி உரைநடையை என் காதில் சொல்லிட்டு போகிறாரு. என்னன்னா, 4 மீறும் கொண்ட இடத்தில் பெரும் விரல் கொண்ட இடத்தில் 9 விரல் கண்ட இடத்தில் அப்படின்னு என் காதுக்குள்ள ஒரு குரல் கணீர் கணீர்னு என் காதுக்குள்ள இந்த 3 வரியை அவ்வளோ சுத்தமான தமிழில் அழகான தமிழில் என் காதில் சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு முருகர். இந்த கனவு சரியாக 3 மணிக்கு வருது. 3 மணி நடு ராத்திரியில் நான் சட்டுன்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதும் மறந்துடக்கூடாதுன்னு இந்த 3 வரியையும் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி நான் அனிதாவுக்கு அனுப்புகிறேன். ஸோ அனிதாவுக்கு எனக்கும் இந்த காலையில் இந்த 3 வரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியலை. நாங்கள் 2 பேரும் விடை தேடுறோம். நான் சொல்லியிருக்கேன், சித்தர்களோ முனிவர்களோ கடவுளோ கனவுல வந்தால் என்றைக்குமே தெளிவாக பேச மாட்டாங்க, புதிராக தான் பேசுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? போன வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம். சித்தர்களே புதிராக பேசும்போது சித்தர்களுக்கே ராஜாவாக இருக்கிற இவர் எவ்வளவு புதிரோடு பேசியிருப்பார். இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, இவர் சொல்லிட்டு போன இந்த 3 வரிக்கு விடை என்னன்னு கண்டுபிடிக்கத்தான். ஆக்சுவலாக இந்த 3 வரிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கு விடை தான் இந்த 3 வரியில் இருக்குது. நான் என்ன கேட்டேன் முருகர்கிட்டையும் பாபா கிட்டையும்னா, நாங்கள் இந்த வேலையில் இறங்கியிருக்கோம். இந்த திருப்புகழ் புத்தகம் அச்சிட்டு வெளியாகிறதுக்கு உங்களுடைய பரிபூர்ண சம்மதமும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு வேணும் முருகா பாபா. அதனால் தயவு செய்து அனிதாவை ஆசிர்வாதம் பண்ணி இதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டபோது தான் இந்த 3 வரியை சொன்னார். அப்போ அந்த கேள்விக்கும் இந்த 3 வரிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தா, எங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு இருக்குது, இந்த புத்தகம் எப்படியெல்லாம் வெளியாகும்னு நீ பாரு அப்படிங்கிறத தான் இந்த 3 வரியில் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு பார்த்தா, இந்த புத்தகம் திருப்புகழ் வெளியாகிறதுக்கு முன்னாடி சுவாமி மலையில் தான் இந்த புத்தகத்துடைய ப்ரூஃபிங் நடந்தது. அந்த ப்ரூஃபிங் அவங்களுடைய அனிதாவுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் போய் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிடிபி வேலையெல்லாம் முடிஞ்சு அச்சிட்டு திருச்செந்தூரில் போய் இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. இப்போ இந்த முதல் வரிக்கான விடை இந்த விளக்கத்தில் தான் இருக்குது. 4 அப்படின்னு முருகன் சொன்னது சுவாமிமலை. சுவாமிமலை அப்படிங்கிறது முருகனுடைய 4ஆம் படை வீடு. அண்ட் 2 அப்படின்னு சொன்னது திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனுடைய 2ஆம் படை வீடு. இப்போ 4 நாங்கள் 4ஆம் படையாக எடுத்துக்கிட்டோம். 2 அப்படிங்கிற இந்த 2 வந்து 2ஆம் படையாக எடுத்துட்டோம். அப்போ சுவாமி மலையில் ப்ரூஃபிங் நடந்து திருச்செந்தூரில் வெளியாகும் அப்படிங்கிறத முருகன் முதலியே எங்களுக்கு சொல்லிட்டாரு. நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த கனவு வந்ததுக்கப்புறம் தான் சுவாமி மலைக்கு ப்ரூஃபிங் போகுது. ப்ரூஃபிங் நடந்ததுக்கு அப்புறமா தான் திருச்செந்தூரில் புத்தகம் வெளியாகுது. ஆக மொத்தம் இப்படி தான் இந்த புத்தகம் நடந்து வெளியாகும். இந்த இடத்துல ப்ரூஃபிங் நடக்கும். 4ஆம் படை சுவாமி மலையில் ப்ரூஃபிங் நடக்கும். 2ஆம் படையில் இது வந்து வெளியாகும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. 2வது பெரும் விரல் கொண்ட இடத்தில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, பெரும் விரல் அப்படிங்கிறத நாங்கள் வந்து 5ஆம் விரலாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து சுண்டு விரல்லேருந்து எண்ணும்போது 5வது பெரும் விரலை தான் 5ஆவதாக எடுத்துக்குவோம். அப்போ நான் வந்து எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா, 5ஆம் படை வீடு எது அப்படின்னு பார்த்தா திருத்தணி. திருத்தணியோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, வள்ளலாருக்கு முருகன் கண் முன்னே, அதாவது கண்ணாடியில் காட்சி கொடுத்த இடம் எதுன்னு பார்த்தா திருத்தணி. இன்னொன்று, வள்ளலார் வந்து முருகனுடைய தீவிரமான பக்தர். இப்போ
வள்ளலார் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். சிதம்பரத்துக்கும் அனிதாவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, அனிதாவுடைய சொந்த ஊர், கட்டி கொடுத்த ஊர் எதுன்னு பார்த்தா சிதம்பரம். இப்போ அனிதாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. அது என்னன்னா, அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல, அதாவது வள்ளலார் வாழ்ந்த சமாதியான வடலூரில் ஒரு பெண் நாட்டியம் ஆடுற மாதிரியும், நாட்டியம் ஆடும், அதாவது பரதநாட்டியம் ஆடுற மாதிரியும், அந்த பரதநாட்டியம் ஆடின அந்த பெண்ணுக்கு அனிதா தன் கையால் ஏதோ ஒன்று பரிசாக கொடுக்குற மாதிரியும் ஒரு கனவு வருது அனிதாவோட சப்ஸ்கிரைபர். இப்போ அந்த கனவுல வர்ற பரதநாட்டியத்தையும் சிதம்பரம் அப்படிங்கிற இந்த ஊரையும் கணக்கு பண்ணி பார்த்தா நடராஜர் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு. அப்போ அனிதாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. பெரும் விரல் அப்படின்னு நம்ம சொல்கிறது, நடராஜர் சிதம்பரத்தில் பெரும் விரலில் ஊனி தான் இருப்பார். அப்படிங்கிற போது 2வது வரி சிவனை குறிக்கிறது. அதுலேயும் 5வது நம்பர் வந்து சிவனுக்கானது இல்லைங்களா? அப்போ இந்த 5 அப்படிங்கிறதும் பெரும் விரல் அப்படிங்கிறதும் சிதம்பரம் நடராஜர் அப்படிங்கிறது நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுதான் பெரும் விரல் கொண்ட இடத்தில் அப்படின்னா சிதம்பரம், அந்த சிவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3வது லைன் என்னன்னா, 9 விரல் கண்ட இடத்தில். இந்த 9 விரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பாபா கிட்டையும் முருகர்கிட்டையும் சேர்ந்து தான் நான் வேண்டியிருந்தேன். உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கணும் பாபா முருகா அப்படின்னு நான் வேண்டினேன். எப்பயுமே 9 அப்படிங்கிறது நவவிதா பக்தி அப்படின்னு பாபாவைத்தான் குறிக்கும். அப்போ 9 அப்படின்னா பாபாவாக தான் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த 3 வரியுமே முருகர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இந்த 3 வரியில் முதல் வரியில் முருகர் வந்துட்டார், 2வது வரியில் சிவன் வந்துட்டார், 3வது வரியில் பாபா தான் இருக்காரா, இல்லை 3வது வரியிலையும் முருகனே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட். அப்போ நான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா ஒரே ஒரு க்ளூ கொடுங்க, இந்த 9 அப்படிங்கிறது உங்களைத்தான் குறிக்குதா, இல்லை இந்த 9ங்கிற நம்பரில் முருகன் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரா, நாங்கள் ரூட்டை மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அதாவது நான் பாபாவுடைய ரூட்டில் தான் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அனிதாவுக்கு வந்து ஒருவேளை இதுவும் முருகன் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு தான் டவுட். அப்போ நான் பாபா கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த 3 வரியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் எங்களுக்கு க்ளூ கொடுங்க, நான் வேறு மாதிரி மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு பாபா மறுபடியும் ஒரு க்ளூ கொடுத்தாரு. ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் நான் வந்து கையில் ஒரு திருப்புகழ் புக்கு, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த திருப்புகழ் புக்கை நான் கையில் எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த புக்குக்கு நடுவில், திருப்புகழுக்கு நடுவில் பாபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருப்புகழுக்குள்ளே எப்படி பாபாங்கிற ஒரு வார்த்தை வரும்? அப்போ பாபா எனக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த 3வது வரி என்னை சம்மந்தப்பட்டது தான், நானும் இந்த திருப்புகழுடைய இந்த விஷயத்தில் இருக்கேன், நானும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன், நல்லா தேடு யோசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து காலையில் முடித்தோடனே நான் யோசிக்கிறேன், இந்த 3வது வரியில் பாபா தான் இருக்காரு, அப்போ பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் யோசித்தேன். சட்டுன்னு எனக்கு தோணுது, நம்மளுடைய சாய் சச்சரிதம் தான். இப்போ நான் வந்து சாய் சச்சரிதத்தை எடுத்து பார்க்குறேன். 9வது சாப்டராக இருக்குமோ ஒரு வேளை, 9 அப்படிங்கிறது 9வது சாப்டராக இருக்கலான்னு 9வது சாப்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே புரியலை. திடீர்னு தான் தோணுது, 9வது பேஜ் நம்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சூப்பரான ஒரு பதில் அந்த பேஜில் இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, 9வது பேஜ் நம்பரில் சச்சரிதம் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறதுக்காக ஹேமந்த் பந்த் வந்து பாபா கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாரு. அதுக்கு பாபா இந்த புத்தகத்தை ஏன் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார். கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன. எது? சச்சரிதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சாஹேப் வந்து சாய் சச்சரிதத்தை எழுதி வெளியிடுறதுக்கு ரொம்ப தயங்குவார். அதாவது ஹேமந்த் பந்த் ரொம்ப தயங்குவார். அப்போ ஷாமா போய் தான் பாபா கிட்ட முறையிட்டு, உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஹேமந்த் பந்தால், அண்ணா சாஹிப்பால் இந்த புத்தகத்தை வெளியிட முடியாது பாபா, அதனால் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வந்து இந்த அண்ணா சாஹிப்புக்கு அளியுங்கள், அளித்தால் மட்டுமே இந்த நூலை வெளியிட முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஷாமா பாபாவுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுவார். அப்போது பாபா, என் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கு, இந்த நூல் நல்லபடியாக வெளியாகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த 9வது பேஜ் நம்பரில் எழுதியிருக்கு. இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு மேலே நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஷாமாவுடைய இடத்துல என்னை வச்சு பாருங்க,
அண்ணா சாஹேபுக்காக ஷாமா எப்படி பரிந்து பேசினாரோ அப்படித்தான் நான் அனிதாவுக்காக பாபா கிட்ட பரிந்து பேசி இந்த அனிதா புத்தகம் வெளியிடணும்னு ஆசைப்படுறாங்க, தயவு செய்து நீங்கள் அனிதாவுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பாபா என் பரிபூர்ண ஆசிர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத இந்த 9வது பேஜ் நம்பர் மூலமா அவ்வளவு தெளிவாக ஆப்டான ஒரு ஆன்சர் கொடுத்து இந்த புத்தகம் நல்லபடியாக வெளியாகும் அப்படின்னும் என்னுடைய ஆசிர்வாதமும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த கடைசி வரிக்கு அர்த்தம். இப்போ பாபா மட்டும் எனக்கு இந்த க்ளூவை கொடுக்கல அப்படின்னா, அதாவது அந்த திருப்புகழ் புக்கை நான் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது இடையில பாபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் தெளிவாக படிக்கிறேன். இப்படி ஒரு க்ளூவை அவர் கொடுக்கலைன்னா இந்த 3வது வரியில் பாபா இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ரூட்டு மாறி ஒரு வேளை முருகன் தான் இதுவும் முருகன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குமோ அப்படின்னெல்லாம் நாங்கள் யோசித்தாலும் முருக அடியவர்கள் எல்லாருமே வந்து இந்த 3 வரைக்குமே முருகர் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு அவங்களும் விதவிதமான நிறைய டீகோடிங் எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது கூஸ்பம்பாக தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த 3வது வரியில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெளிவாக கனவு கொடுத்து பாபா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதுதான் திருப்புகழ் புக்கில் நடுவில் பாபா அப்படின்னு நான் படித்தது தான் பாபா எனக்கு கொடுத்த க்ளூ. அப்போ இந்த 3வது வரி பாபாவுடைய ஆசிர்வாதத்தை தான் குறிக்கிறது. ஏன் பாபாவுடைய ஆசிர்வாதம் இருக்குது அப்படின்னா, அனிதாவுடைய சேனல் பேரே ரியல் சாய் மிராக்கல்ஸ் தான். அவங்க பாபாவுடைய ஒரு ஸ்டான்ச் டிவோட்டி தான். ஸோ அப்படி தான் இந்த புத்தகம் வெறும் 300 மட்டும் அடித்து வெளியிடலாம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ 1500க்கும் மேலே ஆர்டர் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கனவு நிஜமாச்சு. நான் அனிதா கிட்ட சொன்னேன், நீங்கள் வெளியிட்டு 2 நாளில் உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் வந்து ரீஆர்டர், அதாவது ரீப்ரிண்ட் பண்ணுறீங்க, செகண்ட் பப்ளிகேஷன் வந்து பண்ணுறீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கனவு இப்போ நிஜமாகிருச்சு. அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ நான் கனவுல பார்த்த எல்லாமே நிஜமாயிருக்கு, எல்லாமே உண்மையாயிருக்கு அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் அந்த கடவுளோடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இப்போ இது அமோகமாக ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இது இலவசமாக கிடைச்சாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இல்லை, நான் சத்சரத்துக்கு சொன்னதான் இந்த திருப்புகளுக்கும் சொல்லுவேன். என்றைக்குமே கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் இலவசமாக வரணும்னு நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் கொடுக்குற காசை கடவுளுக்கு தட்சணையாக கொடுக்குறோன்னு நினச்சிக்கோங்க. அது விலை இல்லை, அது தட்சணையாக முருகனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கையால் இதை வந்து வாங்குறீங்க. அப்படி வாங்கி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு இன்னமும் அதோடைய வைப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். இலவசமாக எனக்கு வந்து முருகர் தானாக எனக்கு வரணும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் நம்ம இலவசமாக யாருக்காச்சும் தரணும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அப்படி நினைக்கிற அந்த எண்ணத்துக்கு முருகர் நிச்சயமாக ஊக்கமளித்து ஆசிர்வதிப்பார். ஸோ சத்சரிதம் எந்த மாதிரியோ அதே போல தான் திருப்புகழும். புனித நூல்கள் எல்லாமே நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் கவலைகளையும் துயரங்களையும் நோய்களையும் தீர்க்கிறதுக்காக தான் இந்த புனித நூல்கள் நம் வீடு தேடி வருது. கடவுளின் ஆசை இல்லாமல் விருப்பம் இல்லாமல் எந்த நூலும் நம் கை வந்து சேராது. ஸோ வேணுங்கிறவங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது துளி கூட விளம்பரம் கிடையாது. ஒரு விளம்பரம் கூட நாங்கள் பண்ணாமல் ஒரே ஒரு வீடியோ கொடுத்து 1500க்கும் மேலே வந்து ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிருக்குன்னா நாங்கள் விருப்பப்பட்டு இது நடக்கலை, கடவுளே வந்து விருப்பப்பட்டதுனால தான் இது நடக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுலையே புரிஞ்சிருப்பீங்க. எத்தனை மிராக்களை முருகரும் பாபாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திருப்புகழ் புக் வேணும் அப்படின்னா லெட் மீ நோ இன் கமெண்ட் பாக்ஸ். பேசும் தெய்வமில் 2 தெய்வமும் எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.